கிங்டம் ஆஃப் ஹெவன்னா என்ன, அந்த ராஜ்யத்தில் எப்படி வாழ்க்கை, அப்ப அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு படிக்க 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 என் மைண்ட் என்ன செய்யுது, அப்படியே வந்து பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிக்க. கிங்டம் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா, தேவன் தான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய முடியும். எந்த மனுஷனும் முடிவெடுக்க முடியாது, எந்த வியாதியும் முடிவெடுக்க முடியாது, எந்த பலவீனம் முடிவெடுக்க முடியாது. என் வாழ்க்கையில தேவன் மட்டும்தான் ராஜரீகம் பண்ணுவாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் வாழ்க்கையில ஆல்ட்ரேஷன் கூட பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. Being in God's presence is the time of transforming our mind. So God's word, God's presence is transforming our mind, spirit, soul and body and the scenario of your life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் மறுரூபமாக்கக்கூடிய ஒரு இடத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Hallelujah. Thank you Holy Spirit. So கர்த்தருடைய பிரசன்னத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். The major and important thing of a preacher is not making the people to understand the word of God, but taking the people or bringing the people up to the spirit realm, to making the people feel the presence of God. முக்கியமான வேலை, ஒரு ஊழியக்காரனுடைய வேலை வார்த்தையை புரிய வைப்பதல்ல, ஜனங்களை ஆவியை உணர வைப்பது தான் முதல் வேலை. So I will put my spirit on him. என்னுடைய ஆவி அவன் மேல் அமர வைப்பேன். அப்புறம் தான் என் வார்த்தையை நான் அவனுக்கு தெரிவிப்பேன். Your wife is good for some time. Your husband will be good for some time. Your believer may be good for some time. Your pastor may be good for some time. But God is good all the time. God is good all the time. He is so good. If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. And His word is true. God is good all the time. Put a song of praise and this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. சில நேரம் நீ உட்காந்துருக்க பார்த்தா ஆர் யூ குட் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஆர் யூ குட் அப்படின்னு கேட்டால் நீ அமைதியாக இருக்கலாம். சார், ஐ எம் நாட் குட் அஸ் யூ திங்க். ஆனால் ஐ எம் நாட் ஆஸ்கிங் வெதர் யூ ஆர் குட். ஐ எம் டெல்லிங் தட் காட் இஸ் குட். த ஓல்ட் டெஸ்டமென்ட் இட் ஆஸ்கிங் யூ, ஆஸ்கிங் வெதர் யூ ஆர் குட். பழைய ஏற்பாடு நீ நல்லவனான்னு கேட்குது. ஆனால் புதிய ஏற்பாடு நீ நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் நல்லவர். பழைய ஏற்பாடு முழுவதும் பாருங்க, ஆர் யூ குட், ஆர் யூ குட், ஆர் யூ குட்னு வருது. ஒரே ஒருத்தன், அவன் பேர் தாவீது, அவன் மட்டும் தான் சொன்னான் God is good all the time. He put a song of
God is good. Back. All the time. Through the darkest night, His light will shine. God is good. All the time. He is so good. Praise the Lord. We are blessed not because we are good. We are blessed because God is good. நாம் நல்லவர்கள் என்பதால் நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. தேவன் நல்லவர் என்பதால் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். ஸோ பழைய ஏற்பாடு நீ நல்லவனாக இருந்தால் கர்த்தர் உனக்கு நல்லவராக இருப்பார். அதுதான் பழைய ஏற்பாடு. சிலுவை என்ன சொல்லுது? அவர் நல்லவர், அதனால் உன்னையும் நல்லவனாக மாற்றுறாரு. அது வருது. ஆமென். ஸோ அதனால் இப்போல்லாம் நான் மனுஷனை பார்த்து அவர் நல்லவர், இவர் நல்லவர் அப்படிலாம் நான் சொல்கிறது இல்லை. அப்படின்னா யாருமே நல்லவர் இல்லையா? எல்லோரும் நல்லவர்கள் தான். இவங்க கெட்டவர், அவர் கெட்டவர் நம்ம சொல்கிறதில்ல. எப்படியோ கடவுளை நீங்கள் நல்லா பார்க்காதப்ப தான் மனிதன் நல்லவனே நினைக்கிறீங்க. ஆனால் கடவுளுடைய அந்த தன்மையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் நல்லவர்களை பார்க்கும்போது கூட ஆண்டவரை இந்த நல்லவரை எனக்கு அறிமுகப்படுத்தி இருப்பீர் என்றால் நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் என் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் போறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையின் மைய நோக்கு விசை God is good. God is good all the time. God is good. God is good All the time. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாமும் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு. So which is the major difference between the pagans religion and Christianity? அவனும் கடவுள் நல்லவர் தான் சொல்றான். அவனுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசமே, நம்ம எப்பவுமே நல்லவர்ன்றோம். அவன் என்ன சொல்றான்? நீ நல்லவராக இருக்கும்போது அவர் நல்லவர், நீ கெட்டவனாக இருக்கும்போது அவர் கெட்டவர்ன்றான். ஆனால் பைபிள் மட்டும்தான் God is good, He is so good all the time. நீங்கள் வெளியில் தலையாட்டினாலும் உங்கள் உள்ளுக்குள்ளே அதை நம்ப முடியல. எனக்கு தெரியுதுல்ல, 80% பீப்புள் இப்போ நீங்கள் நம்பவே இல்லை. God is good நம்புறீங்க ஆல் த டைம். எப்படி சார்? God is good when I am praying, அப்படிதான் வரீங்க. When I am fasting, அப்போ மட்டும்தான் God is goodன்றீங்க. When I am holy, இப்போல்லாம் குட் இல்லை. God is good, He is so good. Come on, சத்தமா All the time. அதுதான் பாட்டம் லைனே. கையை தட்டு. நான் சொல்லுவேன் God is good சொல்லுவேன், He is so good சொல்லுவேன். நீங்க சொல்லணும் all the time. அப்படி ஒரு தேவனை என்னைக்கு நீங்க பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் அவரை முழுசா நீங்க பார்க்குறீங்க. எத்தனை பேர் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க தேவன் நல்லவர்ன்றதுல? ஆமாம். மேக்கிங் த காங்கிரிகேஷன் டு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் அ ப்ரீச்சர். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரெல்மு. மெசேஜை நீங்கள் புரிஞ்சுக்கிறாட்டினா கூட அதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் மெசேஜை நல்லா புரிஞ்சு ஸ்பிரிட் ஆஃப் காடோட கனெக்ஷன் இல்லைன்னா அது பட்ஜெட் பேப்பரில் எழுதி கொடுத்த மாதிரி அது சாப்பிட முடியாது. ஆனால் ஆவியானவர் இணைஞ்சிட்டிங்கன்னா பஜ்ஜியை சுட்டே கொடுக்குற மாதிரி. ஆமென். வாட் இஸ் காட் ரைச்சியஸ்னஸ்? வாட் இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்? ரொம்ப சிம்பிளானது. நான் நல்லவன் அப்படின்ற பேஸில் நீங்கள் நின்னீங்கன்னா அது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். அவர் நல்லவர் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். சார், டீ வாங்கி குடிக்கிறதுக்கு 2 பேர்கிட்ட காசு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். 2 பேரில் ஒருத்தன்ட்ட காசு இருந்தாலே போதும் சார். 2 பேர் டீ சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நீங்களும் அவரும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அப்படி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா உடனே நீங்கள் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து காதை சரி பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உங்கள் 2 பேரில் ஒருத்தர் நல்லவராக இருந்தாலே அப்போ அவர் நல்லவராகவே இருந்து நாங்கள் இப்படியே இருக்கலாமா அப்படின்னா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஞானிக்கு தோழன் ஞானியாகலாம், ஞானிக்கு தோழன் ஞானியாகலாம்
ஞானியாக வாய்ப்புண்டு. சொல்லுங்க, ஞானியாவான். நீங்க அவருக்கு ஃப்ரெண்டா இருந்து பேடா இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் குட்டு. God is good. God is good all the time. ஆமென். கர்த்தர் நல்லவர்னு சொல்றதுல ஒரு பெரிய சந்தோஷம். அது நல்லவர்னு சொல்றது வேற, நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். God is all the time. விரட்டி வரான் சார் சவுல் வந்து யார? தாவீத. எஸ்கேப் ஆகி ஒரு கிராமத்தில் போய் உட்காரான் சார் தாவீது. பைபிள் எனக்கு பிடிச்ச இன்சிடென்ட்ல ஒன்று. இவன் ஒளிஞ்சிருக்கிறான்றத சவுல்கிட்ட போய் சொல்லிட்டாங்க சார். சார் அவன் இங்கே ஒளிஞ்சிருக்கிறான் அப்படின்னு. இவன் சொல்லிட்டான்றது தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு. தாவீது அந்த கிராமத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இவன் எஸ்கேப் ஆயிட்டான்றது சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே சொல்கிறான், அந்த தாவீது மகா தந்திரவாதி, நீ அங்கே இருக்கன்னு என்கிட்ட சொல்ல வந்தியில, இப்போ நேரம் எஸ்கேப் ஆயிருப்பான்டா, இப்போ அவன் எங்கே இருக்கானான்னு பாரு அப்படின்றான். திரும்ப போய் பார்த்தா அவன் இல்லை, ஆனால் அவன் இன்னொரு இடத்துல இருக்கிறான்றதை சொல்லிட்டாங்க. தாவீது இங்கே அவன் வரமாட்டான்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். தாவீது சவுல் வரமாட்டான். ஆனால் சவுலுக்கு 2வது இடமும் தெரிஞ்சிருச்சு. நேராக வந்துட்டான், சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டான். தாவீது சொல்கிறான், இன்னைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. பில்லை எடுத்து அம்புல வச்சு டார்கெட் பண்ணிட்டான். இப்போ சார்ஜ்னா வந்து இவன் கொடுத்துட்டான்னா போதும், ஆர்டர் கொடுத்துட்டா அடிச்சிருவாங்க. பாயிண்ட் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒருத்தன் ஓடி வரான் சார். வந்து அமலேக்கியர் படையெடுத்து வந்திருக்கிறார்கள், நம் நாட்டை வளைத்து கொண்டார்கள், இவனை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், உடனே அப்படியே கிளம்புகின்றான். உடனே சவுல் எல்லாம் வச்ச வில்ல எடுத்து திரும்ப வச்சுட்டு அபவுட்டன் திரும்புறாங்க. தாவீது சொல்றான், God is good. God is good all the time. உங்க வாழ்க்கையில கூட நீங்க கஷ்டமான நேரத்தை கடந்து செல்லலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பைபிள் அப்படித்தான் தொடங்குது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதலை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்ஃபார்ம் பண்ணிரு. ஐயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிரு. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தனையும் காத்துக்கொள்ளும். பாருங்க, ப்ரேயர்னு வந்த உடனே மைண்டுன்னு வருது பாருங்க. there is a close relationship and connectivity between prayer and mind. ஜெபம் வெளியே வேலை பார்க்கல, உள்ள வேலை பார்க்குது. நம்ம இருதயத்தை அப்படியே என்ன செய்யுது? தேவ சமாதானத்தில் வச்சுக்கிறது. அதனால ஜெபம் பண்ணுறவன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஏன்னா அவன் வந்து தேவனுக்கு தெரியப்படுத்திட்டான், இன்ஃபார்ம் பண்ணுறான். அவ்வளோதான். சார் எனக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீ கலவரம் எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. சொல்லுங்களேன், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்களா? அதுக்கும் சேர்த்து தான் சொல்லுது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவற்றை சொல்லிருங்க சார். கர்த்தரிடத்தில் பாரத்தை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து, ஆனால் சில வைத்து எடுன்னு படிச்சிடறாங்க. அதை சர்ச்சுக்கு வேணா வச்சிடுறது, போகும்போது எடுத்துறது. வைத்து எடு, வைத்து விடு. He has promised to never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அழகான வசனம். அப்படியே பேசுது பாருங்க நம்ம கூட. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று என்று என்று
வாய்ப்பாடு தெரியாத அப்படி வாயவே ஸ்கூலில் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேர் வசனம் தெரியாமல் சும்மா அப்படி வாயாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எபிரே ஆக்கியன்னு சொல்கிறான். சொல்லலாமே, நான் என்றுன்னுவேன், சொல்லலாமேன்னு சொல்லணும். என்றுன்னுவே நீங்கள் சொல்லியிருக்கிறாரேன்னு கத்தணும், சரியா? அடுத்து என்றுன்னுவே சொல்லலாமேன்னு சொல்லணும், சரியா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர். ஆகையால் நாம் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கையை தூக்கி சொல்லுங்க. He has promised to never leave you nor forsake you. He has promised to never leave you, nor forsake you. and His word is true. God is good all the time. Amen. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. He's so good. அது ஏன் சிலரோட மூஞ்சல் ரொம்ப சோகமாக இருக்குன்னா, யாரையோ நீங்கள் நல்லவர் நினச்சா போட்டு பார்த்துட்டான். அதுதான் பிரச்சனை. எப்போவுமே நம்முடைய மனது தேவன் மேலே மட்டும், அவருடைய குட்னஸ் மேலேயே இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகவே ஆகாது. Sometimes your wife may be good for some time, your husband may be good for some time, your sons, your children may be good for some time, your parents may be good for some time when you support only. And God is good all the time. My feelings are connected with God's goodness. நீங்க மட்டும் கடவுள் நல்லவர், அவர் என்ன தாயின் கர்ப்பத்தில் முன்னாடியே என்ன அழைச்சாரு. இங்க பாருங்க, ஒய்ஃபு இப்போ வந்தவங்க, ஹஸ்பண்டு இப்போ வந்தவர், பிள்ளைங்க இப்போ வந்தவங்க, அம்மா அப்பா கூட பிறந்தப்ப தான் வந்தாங்க. ஆனா நீ பிறக்கிறது ஒருத்தர் நேசிச்சாரு. அந்த அன்போடு, அந்த குட்னஸோடு நீங்க இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா எப்பவுமே அவரு உங்க பக்கம் நின்றுகிட்டே இருப்பாரு. பாருங்க, He has promised to never leave you. பல நேரம் நான் உங்களுக்கு பேசுவேன், சிலர் நான் எனக்கு பேசுகிறதா நினச்சிக்கிறீங்க. பேரண்ட்ஸ் கூட சில நேரம் நல்லவங்களாக இருக்கலாம்னா, வீட்டில் அப்பா கூட எதுவும் பிரச்சனையாப்பா அப்படின்னா, நான் உனக்கு பேசுனேம்மா. எசையா தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்லுகிறாரா, வேறொருவரை குறித்து சொல்லுகிறாரா அப்படின்னு முதல் பார்க்கணும். I am talking for you and to you. He has promised to never leave you nor forsake you. யாராச்சும் நல்லவங்களாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், கெட்டவங்களாக இருந்தால் நான் டல்லாகிடுவேன். அப்படின்னா நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். யாராச்சும் கெட்டவங்களாக இருந்தால் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே மனிதர்கள் கெட்டவனாக இருக்காங்க, ஆனால் நீ எப்போவுமே நல்லவராக இருக்கீங்க அப்படி சொல்லணும். மனுஷங்க நல்லவனாக இருந்தால், இவ்வளோ நல்லவனெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்துறீங்க, நீ எவ்வளோ நல்லவராக இருக்கணும் அப்படின்னு. வாழ்க்கையில் சில விஷயத்தெல்லாம் வாழ்க்கையில் சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து those all things are secrets. சந்தோஷமாக இருக்க ஒரு சீக்ரெட். ஞானிகளின் வாக்கியங்கள் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களை எப்போவுமே வச்சுக்கிறோம். அதான் வந்து மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம், இன்னைக்கு வேலையே இல்லை அதனால் நிறைய ஜோம் பண்ணலாம் அப்படின்னாராம். அடுத்த நாள் சொன்னாராம், இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா, நிறையா ஜோம் பண்ணணும்ப்பா அப்படின்னாரு. அந்த மைண்டை எப்படி நீங்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. அதை நான் சொல்கிறேன், மனிதர்கள் கெட்டவர்களாக நீங்கள் பார்க்கும்போது சொல்லணும், ஆண்டவர் நீங்கள் எப்போவுமே நல்லவராக இருக்கீங்க ஆண்டவர். நல்லவர்களை நீங்கள் பார்க்கும்போது சொல்லணும், ஆண்டவர் இப்பேற்பட்ட நல்லவர்களையும் என் மேலே நீ அன்பாக இருக்கிறனால தான் எனக்கு அறிமுகப்படுத்திங்க, அப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கணும். He has promised to never leave you
not forsake you. And His word is true. God is good all the time. Put a song of praise in this heart of mine. God is good. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. அப்படி பாடிக்கினே இருக்கணும். ஆமா, அதாவது இதுதாங்க மெசேஜ். இதுதான் மெசேஜ். மனதில் வைத்து உன் இருதயத்தில் இருந்து காலையில் அப்படியே உன்னத பாட்டு வாசிக்கிட்டே வரேன். அவர் என் நேசர் வந்து கிச்சிலி மரம், அவர் வந்து மருதொன்றி பூங்கொத்து, அவர் வெள்ளை போல செண்டு. நான் இப்போ என்னெல்லாம் உருவகம் அவரை பண்ணியிருக்கிறாங்க எடுத்து எழுதுவோம். என்ன உருவம் பண்ணியிருக்காங்க? வெள்ளை போல செண்டு, கிச்சிலி பழம். ஏன்னா ஒரு மீனிங் இருக்கும் அதில், ஏதோ ஒரு மீனிங்லாம் சொல்கிறான். அப்படி அதெல்லாம் எடுத்து வச்சு எழுதி அதுக்கு என்ன இயற்கை குணம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். எடுத்தோன்னே ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு. என் நேசர் மருதொன்றி பூங்கொத்து. மருதாணி இருக்குல்ல, அதை தொட்டால் நீங்கள் சேப்பாயிருவீங்க. அந்த காலத்தில் அதை என்ன செய்வாங்கலாம் நம்ம கலருக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா. மருதொன்றி உங்கள் ஒரு நாள் நைட்டு உங்கள் விரலில் தொட்டு அதை அரைக்கிறாங்களங்க. அரைக்கிறவன் கையே கலர் ஆயிரும். அவரை தொட்டவனெல்லாம் பரிசுத்தமாயிருவான்றேன் நான். நான் வெண்மையும் சிகப்புமானவர். அதனோட அர்த்தமே சிலுவையில் அவர் சிகப்பானார் பாருங்க. அவரை தொடுற எல்லாருமே அவருடைய தன்மை ஒட்டிக்கிறோம். மருதாணியை தொட்டா, மருதாணி தொட்டிங்கன்னா அது அரைக்கிறாள் கையை சிகப்பாயிரும். அப்படிதான் நீங்கள் பிரசங்கம் வேற ஆளுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது உங்களையே மாற்றிடும். அதை கேட்குற ஆளையும் மாற்றிடும். கையெழுத்து. ஸோ தேவன் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அவர் நல்லவர் என்கிற நிழலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய சுபாவங்கள் மாறுகிறது. வாசிப்போம் ஏசாயா 52:7. இன்னையிலேருந்து இந்த கிங்டம் மைண்ட் செட். ஓகே, 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆமென். சுவிசேஷகனுடைய பாதங்கள், the feet of the என்ன சொல்றது the one who preach the good news. God is admiring the feet of the good news preacher. நல்ல செய்தியை பிரசங்கிக்கிறவனுடைய காலை ரசிக்கிறாராம். கர்த்தர் காலை ரசிக்கிறாராம். உன் பாதங்கள் எவ்வளோ அழகுன்னு. இன்னைக்கு காலையில் எத்தனையோ பேர் ஊழியக்காரனுடைய காலை ரசிக்கிறார். இந்த காலு எனக்காக நடக்குது. ஆனால் இப்போ அவர் கண் எதை ரசிக்குது? உங்கள் காலை, அதாவது ஒருத்தர் காலை ரசிக்குதான். யாருக்குன்னா குட் நியூஸ் சொல்கிறவங்க காலை. நல்ல செய்தியை பிரசங்கிக்கணும். இன்றைக்கி காலையில் நிறையா பேர் நல்ல செய்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பேர் கெட்ட செய்தியை போட்டு தாக்குவார உடனே அப்படின்னு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காட் நெவர் அட்மயர் த பேட் நியூஸ் ப்ரீச்சர்ஸ் பட் குட் நியூஸ் ப்ரீச்சர். ஒரு விஷயத்தை தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரன் எப்போவுமே நற்செய்தியை பேச வேண்டும், சமாதானத்தை பேச வேண்டும், நற்காரியங்களை சுவிசேஷமாக பேசணும், தேவனுடைய ரட்சிப்பை பேசணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பேச போகிறேன். வாட் இஸ் மென்ட் பை சால்வேஷன், அதான் பேச போகிறேன். வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தி. எல்லாம் சொல்லுங்க. சமாதானத்தை கூறி நம்பர் 1. அடுத்து நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. கெட்ட காரியத்தை பேசக்கூடாது, நல்ல காரியத்தை பேசணும், சமாதானத்தை பேசணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நான் உன் காலை ரசிக்கணும்னா நீ குட் நியூஸை தான் பேசணும். அதனால தான் பைபிளுக்கு மேலே குட் நியூஸ்ன்னு போடுறாங்க. ஏன்னா இது ஒரு குட் நியூஸ். ஆமேன்.
அப்ப சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி. ரட்சிப்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. இதை மட்டும் தான் நீ கேட்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் வேற யாரும் ராஜரீகம் பண்ண முடியாது. கர்த்தர் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணுவார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் எதிரி இப்படி பண்ணிடுவாங்க சார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சார் என் பிரச்சனை இப்படி பண்ணிடும் சார், சார் வியாதி இப்படி பண்ணிடும் சார். He has promised to never leave you nor forsake you, and His word is good. Amen.